ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போடி. என்னாச்சு மேடம்? அருணுக்கு ஏதோ போன் வந்ததா? அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். நான் உங்களோட ஆளு, நீங்க தான் என்ன ஆபரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போன்ல யார் பேசிருப்பா? உன் பின்னாடி நான் இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல மேடம். இப்ப என்ன பண்றது? அவன் பணம் கொடுக்கறத ஆதாரமா வச்சு அகிலாண்டேஸ்வரோட மானத்தை வாங்கலான்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பணம் கொடுக்கற ஆதாரம் இல்லனா என்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குல்ல, நீ பிரஸ்ஸ கூட்டி அருணோட மானத்தை இல்ல 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 ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட குடும்ப மானத்தை நீ ஏலம் போடு. என்ன அகிலா, அடிக்கடி போனை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான காலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, இன்னைக்கு நான் பிளானிங் கமிஷன் மெம்பரா நியமிக்கப்பட்ட தகவல் வரும். அந்த குட் நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ புது நம்பரா இருக்கே. அநேகமா நான் எதிர்பார்த்த குட் நியூஸ் தான். ஹலோ அம்மா, வணக்கம்மா. ஆதிக்கடவுர்ல இருந்து அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயமா தகவல் சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன தகவல் அருணாச்சலம்? கோவில்ல ஏதாவது விசேஷம் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க பேர்ல சிறப்பு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் கொண்டு வர பூசாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா. பூசாரி எப்படி இருக்காரு இப்போ? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கம்மா. அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. டாக்டர்னு எதுவும் சொல்லல. அதான் உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு சொன்னேன். அருணாச்சலம், செலவு பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து அவரை அட்மிட் பண்ணுங்க. நல்லபடியா பாத்துக்குங்க. நான் அப்புறமா வந்து அவரை பாக்குறேன். சரிம்மா, நான் இப்ப போன வச்சுட்டுமா? சரி, இத பாருங்க, ஏதாவது அவசரம் சீரியஸ்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நல்லதுமா, அப்படியே பண்ணிடுறேன். என்ன அகிலா, யார் போன்ல? கிராமத்துல இருந்து அருணாச்சலம் பேசினாருங்க. பூசாரி நாகராஜ் நம்ம குலதெய்வம் கோவில்ல சிறப்பு பூஜையை பண்ணி முடிச்சிட்டு எனக்கு பிரசாதத்தை கொண்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. பூசாரிக்கு என்னாச்சு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாரு. ஆனா பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். நீ ஒன்னும் கவலைப்படாத அகிலா, பூசாரிக்கு ஒன்னும் ஆகாத. அவரு நல்லபடியா குணமாயிடுவாரு. இன்னைக்கு புதுசா பதவி கிடைக்க போகுதுன்னு பூசாரி கிட்ட நான் தான் சிறப்பு பூஜை பண்ண சொல்லியிருந்தேன். பூஜையை முடிச்சிட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு என்ன பார்க்க வரும்போது அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. போன்ல நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கெட்ட தகவல் வந்திருக்கு. எனக்கு மனசே சரியில்லைங்க. உன் மனசை போட்டு குழப்பிக்காத அகிலா, எல்லாம் நல்லதா தான் நடக்கும்.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாமல் தயங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தயக்கம்? பேசு. பேசுறேன் மாமா. ஆனா நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன புதுசாக சத்தியம்லாம் கேட்குற? ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்களை நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரை நம்ப முடியும்? என் உடம்புல உயிர் ஒட்டிட்டு இருக்கிறதே அது நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் மாமா. அப்புறம் எதுக்காக சத்தியம் கேட்ட? என்ன விஷயம் சொல்லு. நான் இப்ப சொல்ல போறது சின்னையாவை பத்தின விஷயம் மாமா. அதை கேட்டா நீங்க கோவப்படுவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கி உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன். அருண் பற்றின விஷயமா? என்ன விஷயம்? அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எதனா பிரச்சனையா? சின்னையாவுக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. இதுக்கு மேல பிரச்சனை வராம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சொல்றேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு நீங்க சின்னையா மேல கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். என்னன்னு சொல்லு. ஷைலஜாவால வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான் மாமா. இப்போ பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சா? என்ன பிரச்சனை? ஷைலஜா சின்னையாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல மாமா. 2 பேருக்கும் அதையும் தாண்டி ஒரு உறவு இருந்திருக்கு. ஷைலஜாவோட குழந்தைக்கு அப்பாவே நம்ம சின்னையா தான். குழந்தையா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க 2 பேரும் பேசினது நீ கேட்டியா? ஆமா மாமா. இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். நீங்க ஷைலஜாவை பத்தி சந்தேகப்பட்டு சொல்லும் போதே எனக்கு விஷயம் தெரியும் மாமா. நான் அப்பவே இதை உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சின்னையாவே சமாளிச்சிருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவரால முடியல. விஷம் சாப்பிடுற முடிவுக்கு போயிட்டாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனை. ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. சின்னையா எப்போவோ பண்ண தப்பு இப்ப முளைச்சு வந்திருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சா சின்னையா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். விஷயம் பெருசாகி அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க மாமா. என்ன பேசிட்டு இருக்க நீ? இது என்ன சாதாரண விஷயமா? அந்த பொண்ணு குழந்தையோட வந்து நிக்கிறா. என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துவ? அதுக்காக நம்ம இதை அப்படியே விட்டுட முடியாது மாமா. விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால நாம போய் ஷைலஜா கிட்ட பேசி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்களை பிளானிங் கமிஷன் மெம்பரா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்கன்னு நினைச்சு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். உங்க முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லையே மேடம். என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னோட உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு நல்ல தகவல் வரப்போகுதுங்கிறதுக்காக கிராமத்துல இருக்கிற எங்க குலதெய்வ கோவில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த பூஜையை முடிச்சிட்டு எனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்த பூஜாரிக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஆமா, இந்த பூஜை சடங்கு
சம்பிரதாயம். இதெல்லாம் ஆன்ட்டி ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாங்க. அதனால பிரசாதம் எடுத்துக்கிட்டு வந்த பூசாரிக்கு ஆக்சிடென்ட் ஆனத அபசகுணமா நினைச்சு பொது பதவி கிடைக்குமா இல்ல கிடைக்காம போயிடுமான்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அப்படிதானே ஆன்ட்டி? ஹே, ஆன்ட்டி தான் டிஸ்டர்பா இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அவங்க கொஞ்சம் தனியா விடுங்க. போங்க போங்க. ஓகே மேம். பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க ஆண்டி. கன்ஃபார்மா உங்களுக்கு பதவி உண்டு. Stop it! என்ன பதவிக்காக அலைறவன் நினைச்சியா? இதுவரைக்கும் எல்லா பதவியும் என்னதான் தேடி வந்திருக்கே தவிர நான் எந்த பதவியும் தேடி போனதில்லை. தெரியுமா உனக்கு? ஓகே ஆண்டி, கூல் கூல். இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் உங்க பிபி எகிற வைக்கிற ஃபிளாஷ் நியூஸ் இல்ல பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்கு. அத சொல்றேன், முழுசா கேளுங்க. மலேசியால இருந்து வந்ததா சொல்லி உங்க வீட்ல ஷைலஜான்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்காளே, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், அந்த பொண்ணு அருண் கூட படிச்ச பொண்ணு, அவன் ஃப்ரெண்டு. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அருணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவுக்கு சாட்சியா அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை இருக்கு. ஏய், நீ யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் இவ்ளோ நேரம் நீ பேசுறத அமைதியா நின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம், இது பொது இடம், இங்க பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக தான். உங்க கோவம் நியாயமானதுதான் ஆண்டி. ஆனா உங்க பையன் அருண் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு பழைய காதலிய குழந்தையோட கூட்டிக்கிட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் இது பொது இடம் கூட பார்க்க மாட்டேன். ஆண்டி, நான் ஏதோ உங்களை டென்ஷன் படுத்துறதுக்காக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஆத்திரத்தை வீட்ல போய் காட்டுங்க. சைலஜாவோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு அருண் கிட்ட போய் கேளுங்க. போறேன், கண்டிப்பா விசாரிப்பேன். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. என்ன அருண், ம்? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? சைலஜா மீடியால சொல்லிருவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. ஒருவேளை அவ மீடியால சொல்லிட்டா அம்மா ப்ரோக்கு சைலஜாவோட விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, அதான் அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐசு, உப்ப தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அருண். நீ எதுக்கும் தயாரா இரு. பணம் கொடுக்க முடியாதுன்னு சின்னையா ஷைலஜா கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்ததா நந்தினி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஷைலஜா விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டோம். மாமா இதுல என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியலையே. அம்மாக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி மாமா இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் அமைதியும் சின்ன பின்னமாக போகுது. அருண் அந்த புயல்ல சிக்கி செதஞ்சு உரு தெரியாம போக போறான். இது எதுவுமே தெரியாம இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு. ஷைலஜா மேட்ரு தெரிஞ்சு அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும் ஆண்டி. அட வரட்டோங்கிற. இவர் மட்டும் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டா அகிலாவோட ஆட்டம் அடங்கிடும்ல. அப்புறம் உங்க ஆட்டம் ஆரம்பமாயிடும் லதா. அறிவு கிட்டவள ஆளும் மண்டையும் பாரு. என்ன அகிலா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? ஐயோ, எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். அப்பா, இன்னைக்கு பொழுதுபோக்க ஆரம்பிச்சாச்சு. என்னாச்சு அகிலா? எங்க அருண்? அருண்! 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 அம்மா கூப்பிடுறாங்க. என்ன எங்கடா இருக்க அருண்? கீழ வா. ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்க அருண். ஒருவேளை ஷைலஜா மேட்டர் ஆண்டிக்கு தெரிஞ்சிருக்குமோ? கீழ வா. அருண்! அக்கா, ஏங்க அருண் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அருண்! கீழ வா. ஆண்டி, கீழே வேண்டாம். ஆண்டி. கீழே.